Sri Lanka's most powerful news brand. வணக்கம். இணைந்திருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் சர்வதேசத்தின் பல பாகங்களிலுமிருந்து சக்தி குளோபலுடன் இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழல், மோசடி மற்றும் ஆட்கொலை ஆகியவற்றிற்கு எதிராக நேரடி விவாதத்திற்கு வருமாறு கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி பகிரங்க அழைப்பு. அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் கசன் பாலிசேன் ஆகியோர் தொடர்ந்தும் விளக்கம் மறியலில். ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைகள் தொடர்பில் நாளை காலை 10:30 தொடக்கம் விவாதிப்பதற்கு தீர்மானம். நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். தமது நாட்டின் நீதிமன்ற சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பு அவசியம் என மாலத்தீவு உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. தேர்தல் மேடைகளில் நேற்றைய மற்றும் இன்றைய தினங்களில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்த பிரதேசங்களில் பெரும்பான்மையான மக்கள் பெரிய அளவில் குடியேற்றப்பட்டார்கள். அது கூடுதலாக கிழக்கில் நடைபெற்றது. இதன் காரணமாக தமிழ் பேசும் மக்கள், தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் பாதிப்படைந்தார்கள். அந்த கட்சியினுடைய கொள்கைகள் தமிழ் பேசும் மக்களுடைய இது தந்தை சென்று அவர்கள் உறுதியடைந்தார். எங்களுடைய கொள்கை தமிழ் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்கு மாத்திரமல்ல, சரித்திர ரீதியாக வடகிழக்கில் வாழ்ந்து வந்த தமிழ் பேசும் மக்களுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக சமஷ்டி கிடைத்திருந்தால், அந்த காலத்தில் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருந்தால் முஸ்லிம் மக்கள் இன்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன இருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அவர்தான் தொடர்ந்தும் இந்த காலம் முடிகின்ற வரைக்கும் இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்க போகிறார். அதே போன்று நாட்டினுடைய அரசாங்கம், நாங்கள் அரசாங்கம் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம், இந்த ஐக்கிய தேசிய கட்சி எந்த நேரமும் தூக்கி வீசப்படலாம். உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சி எங்களோடு சேர்ந்து ஆட்சி செய்கின்ற கட்சி. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய சில அமைச்சர்கள் பாரிய ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கொள்ளையோடு சம்பந்தப்பட்ட பலர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மத்திய வங்கி ஆளுநர் நாட்டை விட்டு ஓடிவிட்டார். அதே போன்று அதனோடு தொடர்பட்ட பல அமைச்சர்கள் இன்னும் சில தினங்களில் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். சில வேளைகளில் தேர்தலுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க கூட தன்னுடைய பிரதம அமைச்சர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படலாம். ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பல சிரேஷ்ட அமைச்சர்கள் வெவ்வேறு குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்படலாம். ஆகவே ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்தும் ஆட்சியிலே இருக்கும் என்பதில் எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. ஆனால் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, எங்களுடைய கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று தங்களது பெயரை மாற்றிக்கொண்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏதோ தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்ய முடியாத ஒன்றை தாங்கள் செய்து காட்டப் போவதாக போட்டியிட்டார்கள். இறுதியில் அங்கஜன் ராமநாதன் பெற்ற வாக்குகளை கூட பெற முடியாத கட்சியாக மக்களால் தூக்கி எறியப்பட்டார்கள். மக்களால் தூக்கி எறியப்பட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற பெயரை மறைத்து தமிழ் தேசிய பேரவை என்ற புதிய பெயரோடு பழைய சின்னத்தோடு வந்திருக்கிறார்கள். 2009ஆம் ஆண்டு இறுதியுத்தம் நடைபெற்ற பொழுது விடுதலை புலிகளுடைய தளபதிகள், அவர்களுடைய குடும்பத்தினர், பெண்கள், பிள்ளைகள் என்பதாக பலர் வெள்ளை கொடியோடு சரணடைவதற்கு என்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமிதமாக சரணடைவு பற்றி பேச்சுவார்த்தை நடாத்தியவர்களில் 2 பேர் முக்கியமானவர்கள். ஒருவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மற்றவர் சந்திரநேரு சந்திரகாந்தன். அமிதமாக வெள்ளை கொடியோடு சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அமிதமாக கொல்லப்பட்டது தொடர்பில்
இன்று வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பில் இன்று வரைக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்குமே வாய் திறக்கவில்லை. எங்களுடைய அங்கஜன் சார் என்ன சொல்றார்? அங்கஜன் தன்னுடைய கூட்டத்தில் இயக்கப்பாட்டு போடுறார். இயக்கம் இருந்தால் அவர் இங்க வந்து போட்டியிட முடியுமோன்னு எனக்கு தெரியாது. அவர் இயக்கப்பாட்டு போட்டு என்ன சொல்றார்? தமிழ் தேசிய கூட்டமைப்பு செல்லுகின்ற பாதை பிழையானதாம், அவர் சரியான பாதை எங்களுக்கு காட்ட போறாராம். அவர் மஹிந்த ராஜபக்சவோட இருக்கக்குள்ளே அது சரியான பாதை என்றுதான் அவர் சென்றவராக இருக்கும். மஹிந்த ராஜபக்ச இவ்வளவு தமிழ் மக்களை கொன்று குவிக்கப்படுவதற்கு காரணமாயிருந்த போரின் போது தமிழரசு கட்சி அந்த தமிழரசு கட்சியோடு இன்றைக்கு வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கிற இந்த இன பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அது ஐதேகியனாலும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானாலும் சரி, அவர்களால் திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இன ரீதியான அந்த செயற்பாடுகளுக்காக அதை உடைத்துக் கொண்டு தமிழ் மக்கள் மீண்டெழ வேண்டும் என்பதற்காக ஆயுதம் தூக்கி இருக்கக்கூடிய போராளி கட்சிகளாக இருக்கக்கூடிய டெலோ பிளட், அதே போல இன்றைக்கு ஜனநாயக கட்சி, தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஜனநாயக அணியும் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தமிழர் தரப்பாக ஒரு பலமான சக்தியாக நாங்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதற்கு எதிராக இந்த இடத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பை அழிக்க வேண்டும் என்பதற்காக, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்திவிட வேண்டும் என்பதற்காக, மாற்றம் வேண்டும் என்று சொல்லி இந்த அணியிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கூட தங்களுக்குள் ஒன்றுபட்டிருக்கவில்லை. அவர்கள் இன்றைக்கல்ல என்றைக்குமே ஒன்றுபட்டதாக வரலாறுகள் இல்லை. பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் அந்த நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன் ஆகியோர் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் லங்கா ஜயரத்ன முன்னிலையில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் தொடர்ந்தும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் அலுவலக செய்தியாளர் நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா. வணக்கம் கண்ணா. வணக்கம். பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன் ஆகியோரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் லங்கா ஜயரத்ன இன்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தார். இந்த இரண்டு சந்தேக நபர்களும் இன்றைய தினம் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டு முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இதன்போது சட்டத்தரணி காலிங்க இந்திரதீச தலைமையில் பிரதிவாதிகள் தரப்பிலே பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பொது உடைமைகள் சட்டத்தின் கீழ் இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்வதற்கான ஆதாரங்கள் இன்மையால் இவர்களுக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே முறைப்பாட்டாளர்கள் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் யசந்த் கோதாகுட இந்த விடயங்களுக்கு தமது ஆட்சேபனையை வெளியிட்டிருந்தார். ஏற்கனவே மத்திய வங்கியின் ஆளுநர் தலையிட்டு முறிகள் மோசடி சம்பவம் இடம்பெற்றுள்ளமை தொடர்பாக பல்வேறு விடயங்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசாரணைகளின் மூலம் தெரிய வந்திருப்பதன் காரணமாக இவர்களுக்கு பிணை வழங்க முடியாது என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் தனது மருமகனான அர்ஜுன் அலோசியஸுக்கு சாதகமாகும் வகையில் தனது பதவியில் இருந்து கொண்டே பல்வேறு துஷ்பிரயோகமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இரண்டு தரப்பினரதும் வாதங்களை கருத்தில் கொண்ட நீதவான் எதிர்வரும் 16ஆம் தேதி வரை இரண்டு சந்தேக நபர்களையும் விளக்க மறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். அத்தோடு எதிர்வரும் 7ஆம் தேதி இந்த பிணை மனு சார்பிலே முன்வைக்க வேண்டிய எழுத்து மூல ஆவணங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்பை நீதவான் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகளுக்கு வழங்கியிருந்தார். இந்த எழுத்து மூல ஆவணங்கள் கிடைத்ததும் 2 நாட்களுக்குள் அது தொடர்பான பதிலை வழங்குவதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் யசந்த் கோதாகுட இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அறிவித்திருக்கிறார். இதற்கமைய பெர்பச்சுவல் ட்ரெஷரிஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி கசுன் பாலிசேன் ஆகியோர் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டனர். நியூஸ் செய்திகளுக்காக நாகலிங்கம் ஜெகநாத் கண்ணா, கோட்டை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் இருந்து. துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட ரஷ்யாவிற்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு விசேட குழு ஒன்று செல்ல உள்ளது.
கைது செய்யப்பட்டுள்ள உதயங்க வீரதுங்கவை பொறுப்பேற்பது தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறையினரின் ஆலோசனை கிடைக்கும் வரை காத்திருப்பதாக போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவு தெரிவித்துள்ளது. உதயங்க வீரதுங்கவின் விமான கடவுச்சீட்டை கடந்த வருடம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி நீதிமன்றம் முடக்கியது. பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட உதயங்க வீரதுங்க சர்வதேச நாடுகளுக்கு பயணிப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவினரால் நீதிமன்றத்திற்கு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் அவரின் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டது. யுக்ரைனிலிருந்து மிக் விமானங்களை இலங்கைக்கு கொள்வனவு செய்வதில் தலையீடு செய்து முறையற்ற விதத்தில் லாபம் ஈட்டியமை தொடர்பில் அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. உதயங்க வீரதுங்கவை கைது செய்வதற்கான பகிரங்க பிடியாணையை 2016ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்தது. சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் பிடியாணையை செயற்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நிதிக்குற்ற விசாரணை பிரிவிற்கு உத்தரவை பிறப்பித்தமை குறிப்பிடத்தக்கது. பொலனறுவையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான சவாலை விடுத்தார். ஊழல், திருட்டுத்தனம், கொலை தொடர்பில் என்னுடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட வருமாறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களிடம் நான் சவால் விடுக்கின்றேன். 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவுக்கு வந்ததன் பின்னர் 2010ஆம் ஆண்டு எத்தனை பேர் காணாமல் போயுள்ளனர்? எவ்வளவு பொதுமக்கள் வீதிகளில் கொல்லப்பட்டனர்? எத்தனை ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டனர்? எத்தனை பேர் இந்த நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர்? சிரச மற்றும் சியத்த போன்ற ஊடக நிறுவனங்கள் தீ வைக்கப்பட்டன. கடந்த 3 வருட காலத்தில் எனது ஆட்சி காலத்துக்குள் ஒருவராயினும் காணாமலாக்கப்படவில்லை. ஊடகவியலாளர்கள் கொல்லப்படவோ அல்லது நாட்டை விட்டு தப்பி செல்லவோ இல்லை. மக்களை நேசிக்கும் அரசியல்வாதிகளை உருவாக்க வேண்டிய தேவையே எனக்கு இருக்கின்றது. இந்த செயற்பாட்டிற்கு எனக்கு ஒத்துழையுங்கள். என்னை தனிப்பட்ட ரீதியில் வலுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. எனினும் ஊழல், திருட்டு, கொலை மற்றும் குடும்ப அரசியலை ஒழிக்கும் எனது கொள்கைக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக சர்வதேச கண்காணிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தெற்காசிய தேர்தல் அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஆசிய தேர்தல்கள் கண்காணிப்பாளர்கள் வலயம் என்பனவற்றிற்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார். இந்த அழைப்பின் பிரகாரம் தேர்தல் கண்காணிப்பு குழு ஒன்று நாட்டிற்கு வருகை தருவார்கள் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இதேவேளை நாளை மறுதினம் நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 48 மணித்தியாலங்கள் தேர்தல் பிரசாரத்திற்கு தடை விதிக்கப்பட்ட மௌன காலம் என்பதால் வாக்காளர்கள் சிந்தித்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு வழங்க வேண்டும் எனவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க குறிப்பிட்டார். விடாமுயற்சியுடன் கல்வியை தொடரும் முன்னாள் போராளி ஒருவர் தொடர்பான தகவல்களை இன்றைய தினம் நாம் பதிவு செய்கின்றோம். செல்லத்துறை ஜெயகீர்த்தி இறுதி யுத்தத்தின் போது படையினரிடம் சரணடைந்த இவர் கல்வி மீது கொண்ட நாட்டத்தினால் புனர்வாழ்வு முகாமில் தனது கல்வியை தொடர்ந்தார். கல்விக்கு வயது, வறுமை தடையல்ல என்பதை நம்பிய செல்லத்துறை ஜெயகீர்த்தி தனது 23வது வயதில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் தோற்றினார். முகாமில் கிடைத்த புத்தகங்களை கற்று பரீட்சையில் தோற்றி சித்தி அடைந்த போதிலும் பல்கலைக்கழகம் செல்வதற்கான வெட்டுப்புள்ளி போதுமானதாக இருக்கவில்லை. பட்டதாரி என்ற கனவை நனவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் விடுதலையானவுடன் 2014ஆம் ஆண்டு மீண்டும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றினார். செல்லத்துறை ஜெயகீர்த்தியின் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக ரஜரட்டை பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா முகாமைத்துவம் தொடர்பான கற்கை நெறிக்கு தேர்வானார். எனினும் தனது கல்வியை தொடர்வதற்கும் வயதான பெற்றோரை கவனிப்பதற்கும் கூலி வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை இவருக்கு ஏற்பட்டுள்ளது. பல்கலைக்கழகம் போக வேண்டும் என்ற இலக்கில் என்னுடைய முயற்சியை தொடர்ந்து நான் பல்கலைக்கழகம் தெரிவானேன். வங்கர் வாழ்க்கை, காட்டு வாழ்க்கை, சாப்பாடின்மை, காடுகளில் இருந்து உணவுகளை அருந்திவிட்டு வீட்டுக்கு செல்வது. ஆனால் இப்பத்திய மாணவர்களுக்கு அப்படியான சூழல் என்றும் இதில்லை. லட்சியத்தை அடைவதற்கு எதுவுமே தடையல்ல என போராடும் செல்லத்துறை ஜெயகீர்த்தி பல முன்னாள் போராளிகளுக்கு முன்னுதாரணமாக திகழ்கின்றார். இவரின் முயற்சிக்கு ஏதேனும் உதவி வழங்கும் பட்சத்தில் சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு இவர் செல்வார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அந்த விளையாட்டுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இணையதற்கான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் சக்தி தொலைக்காட்சி வழங்கும் மதிய நேர திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.